இன்னும் உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் வீடியோஸ்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நான் உங்களுக்கு அதை அப்படி ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்குங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ரீஸ்டோரேஷனுக்காக எந்த ஒரு இமேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஸ்விமிங் பூல், ஜிம், அது மாதிரி. நான் ஒரு ஹவுஸ் ரீஸ்டோரேஷன் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ கூகுளில் போயிட்டு பியூட்டிஃபுல் ஹவுஸ்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்லேயே பாருங்க, பின்ட்ரெஸ்ட் வெப்சைட் இருக்குது, அது செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. ஸோ இது ஜஸ்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே அந்த 2 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மேலே ஜிபிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ரீஸ்டோரேஷன் டைம் லேப்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே பாருங்க, அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. பாருங்க 5 lakh plus யூசர் ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இங்க கீழே ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி நீங்க பின்ட்ரெஸ்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை இங்க செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ பாருங்க, இமேஜுக்கு ஒரு ப்ராம்ப்ட், வீடியோக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்திருக்கு. இப்போதான் மெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ் ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் பேக் வந்து நியூ சாட்ல போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு லாஸ்ட்ல இமேஜ் ரேஷியோ 9:16 என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து அகைன் அப்லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு சென்ட் கொடுங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ செகண்ட் இமேஜ் ப்ராம்ப்டை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி அகைன் இந்த சாட்டில் பேஸ்ட் பண்ணி லாஸ்ட்டில் 9:16 ரேஷியோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்ட் பண்ணுங்க. பாருங்க செகண்ட் இமேஜும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் இமேஜுக்கு அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணுங்க. லாஸ்ட்டில் மறக்காம அந்த 9:16 ரேஷியோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ்லாம் டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே சேவ் கொடுங்க. அவ்வளோதான். பாருங்க எல்லா இமேஜும் டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த ஃபைலுக்கு நேமும் செட் பண்ணியிருக்கேன், 1 2 3 4ன்னு. இப்போ அகைன் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஃப்ளோன்னு சர்ச் பண்ணுங்க. இதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்லாம் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணி இந்த செட்டிங்ஸ்லாம் அப்டேட் பண்ணிடுங்க. லைக் வந்து வீடியோ 9:16 ரேஷியோ, கீழே வந்து 1 அவுட்புட், இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அந்த சாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோட ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்க. தென் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இருக்கா, இதில் ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. அண்ட் எண்டில் வந்து செகண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. பாருங்க வீடியோ ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதாக கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ வெயிட் பண்ணுங்க. பாருங்க வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ப்ளே பண்ணியும் காட்டுறேன் பாருங்க. டவுன்லோட் பண்ணணும்னா மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் இதே மாதிரி செகண்ட் வீடியோ டவுன்லோட் பண்ணணும். ஸோ செகண்ட் வீடியோ ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்றேன். அண்ட் இப்போ ஸ்டார்ட்ல வந்து செகண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. எண்டில் வந்து தேர்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. பாருங்க இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி தேர்ட் வீடியோ அண்ட் ஃபோர்த் வீடியோ ரெடி பண்ணுங்க. எல்லா வீடியோ ரெடி ஆயிடுச்சுன்னா இதை நீங்க உங்க எடிட்டிங் ஆப்ல போட்டு இந்த மாதிரி ஃபைனல் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கிடைச்சிருக்கு பார்த்ததுக்கு நன்றி.